அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா உங்களுக்கு நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் வீடு வாசல், இந்த வீடு வாசல் நிரந்தரமாக அமையக்கூடிய யோகம், அதில் ஏற்படுகின்ற தலைவாசல், ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட யோகமான தலைவாசல் அமைந்தால் வாழ்க்கை தலை சிறந்து விளங்கும் என்று ஒரு சிறந்த ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் அதற்கான பல நல்ல விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்னதாக சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகளாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தீரக்கூடிய நிலை ஏற்படும். என்னென்ன பிரச்சனை தீரணும், எதுக்காக ஜாதகத்தை தூக்கி அலையிறீங்க, அங்கே போய் அவரை போய் பார்த்தோம், இங்கே போய் இவரை போய் பார்த்தோம், அவரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், எத்தனையோ வருஷங்கள் ஜாதகத்தை தூக்கி கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, அரசாங்க வேலை கிடைக்கல, வீடு கட்ட முடியல, கடல் பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் நாங்கள் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னமோ அப்போ முடியும்னாங்க, இப்போ முடியும்னாங்க, பிள்ளை கல்யாணம் முடிய மாட்டேங்குது. பையனுக்கு அரசாங்க வேலை கரெக்டாக கிடைச்சிருந்தாங்க, இப்போ பிறந்தது அரசாங்க வேலைக்காக பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க, ஆனால் இவனுக்கு வேலை கிடைக்கல உனக்கு. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி நாங்கள் அதுக்காக படத்தை செலவு பண்ணி இன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன ஐயா நல்லா படிச்சிருக்கேன், என் பையன் நல்லா படிச்சிருக்கேன், அடுத்த பிரச்சனை நல்லா படிச்சிருக்கேன், நல்ல இடத்துல வாழாக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறான், கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்கிறியா. அதுதான ஜோதிட சாஸ்திரம் முக்கியமான விஷயம். சித்தர் வாக்கு ஜோதிடத்திற்கும் இந்த வருஷம் இந்த மாதம் கல்யாணம் முடிஞ்சாகணும். வேலையா, தனியார் வேலையா, அரசாங்க வேலையா, சொன்ன மாதம் கிடைக்கும். ஐயா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நல்லபடியாக முடித்தோம், இன்னைக்கு குழந்தை இல்லை, ஒரு 5-6 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணம் முடிஞ்சு 5-6 வருஷம் ஆகிப்போச்சு, பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தோம், இன்னைக்கு குழந்தை இல்லை, என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னோடனே சம்பந்தக்காரங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சம்பந்தக்காரங்க மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா கல்யாணம் முடிஞ்ச இந்த மாதம் இருக்கிற வருஷம் ஆகிப்போச்சு, இந்த வர்றா பாரு, மறைமுகமாக என்னவோ சொல்கிறாங்க. ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியல, என் பிள்ளை வேதனைப்படுது, என் பிள்ளைக்கு என்னைக்கு தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு பார்த்துட்டு எத்தனையோ பரிகாரம், எத்தனையோ யோசனை பார்த்தாச்சு, எத்தனையோ கோயில்களை போயாச்சு, எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படின்னு வேதனைப்படக்கூடியவங்க நல்ல கவனிங்க. எந்த பிரச்சனையானாலும் ஒரு முறை ஜாதகத்தை கையிலிடுங்க. திரும்ப உங்களுக்கு என்ன உத்தரவாதம் போறேன், ஒரு ஜோதிடத்தில் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். சரி, இன்னைக்கு மீண்டும் ஒரு தலைவாசல், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தலைவாசலில் இருந்தால் என்னென்ன யோகங்கள் ஏற்படும், தலைவாசல் சரியில்லை என்றால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதாவது வாழ்க்கை என்பது வளமாகவும் தொழில் விருத்தியுடனும், வாழ்க்கை என்பது வளமாகவும் தொழில் விருத்தியுடனும் செல்வ செழிப்புடனும், முக்கியமாக ஆரோக்கியம், மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு இருக்கிற வீடு ரொம்ப முக்கியம், இருக்கிற வீடு தலைவாசல் ரொம்ப முக்கியம். ஆக முக்கியம் ஆரோக்கியமாக, மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் உடம்பு கட்டு போச்சுன்னா, உடல்நிலை பாதிப்பு வந்தால் சம்பாதிச்சது ஒரு பிரயோஜனப்படாது. என்ன சம்பாதிச்சா என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியம், தெம்பு, தைரியம், அதே நேரம் பேரும் புகழுடன் உற்றார் உறவினர் பார்த்து பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, ஒரு சிறப்பான யோகம், அதுதான் வாஸ்துவினுடைய ஒரு அங்கம். வாஸ்துவினுடைய ஒரு அங்கம் தான் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த ராசிக்கு ஏற்ற தலைவாசல். ஒவ்வொருவருக்கும் அந்தந்த ராசிக்கு ஏற்ற தலைவாசல் சரியாக அமையவில்லை
என்றால் என்ன நடக்கும்? முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. சரியா? ஒவ்வொரு ராசிக்கும் ராசின்னா என்னங்க? ஒரு குழந்தை அம்மா உடல்ல இருந்து வெளியே வந்த உடனே இந்த ராசி இந்த நட்சத்திரத்துல இந்த உடல் வெளியே வருது அப்படின்றதுதான். ஒரு குழந்தை பரணி நட்சத்திரத்தை பார்க்கறது வச்சுங்க. பரணி நட்சத்திரம் மேச ராசியில இந்த குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கு பேர் உடன் பிறந்த. அந்த உடல் தான் அந்த யோகமான தலைவாசல்ல வசிக்கக்கூடிய நிலை. அப்படி அதுல அந்த மாதிரி யோகமான தலைவாசல் இல்லை அப்படின்னா அந்த உடல் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதுதான் அதுல விரிவா பார்க்க போறோம். முதல்ல நல்ல கவனிங்க. ஒவ்வொரு ராசிக்கும் சரியான யோகமான தலைவாசல் அமையாவிட்டால், சரியான திசையில் சரியான தலைவாசல் அமையாவிட்டால், முதல்ல பாத்தீங்கன்னா தொழில் பாதிப்பு, அந்த குடும்ப தலைவனுக்கு தொழில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். தொழில் பாதிப்புகள் ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிட்டது. கடன் பிரச்சனை அதிகப்படும். தொழில் பாதிப்பு, கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல வேலை, ஒரு சொந்த தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வேலை உத்தியோகம் பார்க்க ஒரு நல்ல வேலை கிடைக்காது. அடிக்கடி வேலையில மாற்றம் ஏற்படும். ஒரு வேலையில் கூட நிரந்தரமா இருக்க முடியாது. ஒரு தொழில் கூட நிரந்தரமா இருக்க முடியாது. புரியல? அடிக்கடி வீடு மாற்றம். அதாவது உங்களுக்கு சரியான தலைவாசல்ல போய் அந்த இடத்துல நீங்க குடி இருக்கல அப்படின்னா மீண்டும் வீடு மாற்றம். அந்த வீடை திரும்ப அதாவது எத்தனையோ நிறைய பேர் பார்த்துட்டேன். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யோகமான தலைவாசல் சரியாக அமையவில்லை. அது தெரியாமையே அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் குடி போய் திரும்ப வீட்டை காலி பண்ணிக்கிட்டே ஜாமான் சட்டை தூங்கிட்டே அலைவாங்க. அது மாதிரி ஒரு குடும்பம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட வேதனைகள் நடக்கும். சரி, ஏன்னா ஒரு வீட்டை காலி பண்ணி ஒரு வீட்டுக்கு போறது சாதாரண விஷயம் இல்லை. அதனுடைய கஷ்டங்களை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். சரி, இதெல்லாம் ஏற்படும். அடுத்து பிள்ளைகளுக்கு முதல்ல கல்வியில தடைகள் ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு நோய் நொடிகளை கொடுக்கும். பிள்ளைகளை மட்டும் உங்களுக்கு நோய் நொடிகளை கொடுக்கும். திடீர் விபத்துக்களை உருவாக்கும். புரிஞ்சுட்டீங்களா? திடீர் விபத்துக்களை உருவாக்கும். அதே நேரம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையை தாய் தகப்பனாரை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலை, குணாதிசயங்களை அந்த சரியான திசை அமையவில்லை என்றால், ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய திசையில் நீங்க குடியிருந்து விட்டால் தாய் தகப்பனார் எதிர்க்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்ந்து விடும். தாய் தகப்பனை எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகளாக வளர்ந்து காதல் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வீட்டை விட்டு ஓடிருங்க பிள்ளைங்க. உங்களை பிள்ளையாச்சு பையனா வீட்டை விட்டு வெளியே ஓடி. இதெல்லாம் இருக்கக்கூடிய திசையை பொறுத்து, அந்த யோகமான தலைவாசலை பொறுத்து. பாதிக்கப்பட்ட தலைவாசல் இருந்தால் இத்தனை பாதிப்புகள் உருவாக்கும். சரிங்களா? அப்ப அது மட்டும் இல்ல, இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், திடீர் விபத்துகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது, ஆபரேஷன். ஒரு ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு ஒரு ஆபரேஷன் வரும், திரும்ப இன்னொரு ஆபரேஷன் வரும். இப்போ தாங்க இது சரி பண்ண அதுக்குள்ள இன்னொரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுக்கு அடிப்படையான விஷயங்கள் முதல்ல நம்ம இருக்கக்கூடிய இடம்தான் அந்த தலைவாசல். சரியான யோகமான தலைவாசல், சரியான திசையில் உங்கள் வீடு அமைந்து விட்டால், வாடகை வீடோ சொந்த வீடோ அமைந்து விட்டால், இத்தனை பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நல்ல விடுபடக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல தொழில் அமையும், தொழில் விருத்தி ஏற்படும், பிள்ளைகளுடைய கல்வி நீங்க நினைச்ச மாதிரி, அதாவது பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்கணும், இப்படித்தான் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு டாக்டர் ஆகும்னு நினைப்பீங்க, அதே மாதிரி டாக்டர் ஆகிக்கலாம். ஒரு இன்ஜினியர் ஆகும்னு நினைக்கிறீங்க, இன்ஜினியர் ஆகிக்கலாம். ஒரு IAS, ஒரு IPS, நீங்க என்ன நினைச்சு அந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய யோகமான தலைவாசல இருக்கும்போது அந்த பிள்ளைகள் கண்டிப்பா அந்த கல்வியில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். இல்லாட்டினா என்னத்த சொல்ற, என்னோட போராட இருக்கு, நல்லா படிக்கிறேன்ற, ஆனால் பாஸ் பண்ண மாட்டேங்கிறேன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு வந்துகிட்டே இருக்கும்.
பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கை. ஆக உங்களுடைய தலைவாசல் சரியாக அமைவிட்டால் பிள்ளைகளுடைய கல்வியை பாதிக்கும், பிள்ளைகளை உத்தியோகம் பாதிக்கும். திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும், திருமணம் நடக்காது. சரி, தப்பித்தாவது திருமணம் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டீங்க, பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் போயிடும். ஏன்னா இங்கே இருந்த சக்தி அங்கே உருவாயிரும். அதாவது அந்த காலத்தை சொல்லுவாங்க, பார்த்து பேசுப்பா செவத்து கூட காது கேட்கும். உண்மை. நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு ஒரு தலைவாசல் எந்த யோகமான தலைவாசலாக இருந்தால், இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட தலைவாசல் இருந்தால், அந்த இடத்திற்குரிய சக்தி அந்த வீட்டினுடைய அந்த வீட்டில் வசிக்கூடியவர்களுடைய உடம்பில் போய் ஆட்டி வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். தீய சக்தியாக இருந்தால் தீயவை ஆட்டி வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். யோகமான சக்தி ஒரு திசையில் ஒரு யோகமான வீட்டில் குடியிருந்தால் அந்த யோகம் அப்படியே உங்கள் உடம்புக்குள் போய் உங்களை மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். பேரு புகழோடு உங்களை வாழ வைக்கும். சரி, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வாஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கமான தலைவாசலில் நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கை வளமாகவும் தொழில் முன்னேற்றத்துடனும் சிறந்த புகழுடனும் செல்வப்புகழ், பணப்புகழ், செல்வப்புகழ், மகிழ்ச்சி என்று சொத்து பத்துக்களோடு சிறந்து விளக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவாசல் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த தலைவாசலை நீங்கள் வைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது அது யாருக்கு அது பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு எந்த தலைவாசல் சிறந்த யோகத்தை செய்யும், விருச்சிக ராசிக்கு எந்த தலைவாசல் எந்த யோகத்தை கொடுக்கும், எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்கு எந்த தலைவாசல் சிறந்த யோகமாக இருக்கும். அதற்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அதை பத்தி பார்ப்போம். சரி, இப்ப விருச்சிக ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள்? பொதுவாக விருச்சிக ராசிக்கு தெற்கு வடக்கு யோகமாக இருக்கும். தெற்கு திசையும் வடக்கு திசையும் விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக பல விருத்திகளை, வியக்கத்தக்க முன்னேற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாழ்க்கை விறுவிறுப்பாக ஒரு தொய்வில்லாத வாழ்க்கை, சிறந்த முன்னேற்றம், உயர்ந்த முன்னேற்றம், புகழ், செல்வ புகழ், மதிப்பு, மரியாதை, அதே நேரத்தில் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடிய ஒரு சரியான திசையாக இந்த தெற்கு திசை விருச்சிக ராசிக்கு ஒரு தலைச்சிறந்த திசையாக அமையும். தலைவாசல் அமைத்துக் கொள்ளுங்கள். வாடகை வீடு, சொந்த வீடோ. சரி, அடுத்ததா இந்த விருச்சிக ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் என்னென்ன யோகத்தை ஏற்படுத்தும், எப்படிப்பட்ட யோகமாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். என்னென்ன நட்சத்திரம் சிறந்த யோகமாக இருக்கும், என்னென்ன நட்சத்திரங்கள்ல என்னென்ன திசைகள் யோகமாக இருக்குன்றத பார்ப்போம். முதல்ல விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர் கண்டிப்பாக வடக்கை பயன்படுத்துங்கள். வடக்கை தலைவாசலை வைத்துக் கொள்ளுங்கள். மிக சிறந்த யோகமாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் பெறலாம். தொழில் வியாபாரம் பெருகும். பதவி முன்னேற்றம் கிடைக்கும். புத்திர பாக்கியம், அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு தடையில்லா திருமண பாக்கியம், பிள்ளையுடைய கல்வி முன்னேற்றம், உங்களுடைய வருமான முன்னேற்றம் என்று எல்லாவித யோகங்களையும் பெறலாம். சரி, விருச்சிக ராசிக்கு அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்த ராசி அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் மேற்கு வடமேற்கு பயன்படுத்துங்கள். வடமேற்கு, மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் பயன்படுத்துங்க. வாழ்க்கை வளமான ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான முன்னேற்றம், தடையில்லாத ஒரு வாழ்க்கையில் எந்தவித தடையும் இல்லாமல் பல செல்வங்களை பெறக்கூடிய நல்ல முன்னேற்றமாக ஏற்படும். தொழில் முன்னேற்றங்கள், தடையில்லா தொழில் முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள், வியாபார விருத்தி, அரசாங்க பதவி, உங்கள் பிள்ளையுடைய கல்வி, திருமணம், புத்திர பாக்கியம் என்று உங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல திசையாக இந்த சிறந்த தலைவாசல் அமையக்கூடிய திசையாக இந்த வடக்கு வடமேற்கு திசை விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? மேற்கு திசையும் அதே நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையும் அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கு திசையை பயன்படுத்தலாம், வடமேற்கு திசை பயன்படுத்தலாம் தலைவாசலாக. சரி, இப்ப விருச்சிக ராசி அடுத்த நட்சத்திரம் என்ன? இப்போ விசாகம் பார்த்துட்டோம், அனுசம் பார்த்துட்டோம். அனுசத்துக்கு அடுத்தாற்போல் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தளவு முழுமையாக வடக்கு பயன்படுத்துங்க. வடக்கு திசை யோகமாக அமையும். கேட்டை நட்சத்திரம் தெற்கும் பயன்படுத்தலாம், தெற்கும் பயன்படுத்தலாம், ஆனால் வடக்கு பயன்படுத்துங்க.
வடக்கு தெற்கு இந்த கேட்டை நட்சத்திரம் நிச்சயமாக சிறந்த யோகமாக அமையும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வியாபார விருத்தியை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இருக்கும். வியாபார தளமாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வடக்கை பயன்படுத்துங்க. வடக்கு தலைவாசலை பயன்படுத்துங்க, இல்லை தெற்கு அதாவது வடக்கு ரொம்ப பெஸ்ட், ரொம்ப சிறப்பு. வடக்கு தெற்கு என்பது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு சிறந்த தலைவாசலாக அமையும். நல்ல முன்னேற்றங்கள், சிறந்த முன்னேற்றங்கள் இருக்கும். எந்த இதுவுமே ஒரு தொய்வு இல்லாமல் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாத அளவுக்கு இந்த திசையில் தலைவாசலோ, இல்லை தொழில் விருத்திக்கான தலைவாசலோ, ஒரு வீட்டிற்கான சொந்த வீட்டுக்கான தலைவாசலோ தெற்காகவும் அதே இடத்துல வடக்காகவும் வைத்துக் கொள்ளுங்கள். வடக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்த போல் தெற்கு இந்த அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு உங்களுடைய குடியிருக்கிற வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உங்களுடைய வாஸ்து பிரச்சனைகளா, இல்லை உங்களுக்கு செய்கிற தொழில் பிரச்சனையா, தொழில் நட்டமாக இருக்கா, தொழில் விருத்தி இல்லாமல் இருக்கா, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கு நல்ல வேலை இல்லையா, அரசாங்க வேலை கிடைக்க முயற்சி பண்ணுறீங்களா, முயற்சி பண்ணி கிடைக்காம இருக்கா, கல்யாணம் எத்தனை வருஷம் பொண்ணு பார்க்குறீங்க, எத்தனை வருஷம் மாப்பிள்ளை பார்க்குறீங்க, கல்யாணம் முடியாமல் இருக்கா, கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க, சொந்த வீட்டு பிரச்சனைகள் இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கா, அதே நேரத்தில் ஏதாவது வீட்டில் செய்வன கோளாறு, கலகங்கள், கணவன் மனை பிரச்சனைகள், இங்கே அத்தனைக்கு நாங்களும் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்காக, எந்த பிரச்சனை எனக்கு இந்த வருஷம் பூரா இருக்குங்க தெரியவே மாட்டேங்குது அப்படி நினைக்கக்கூடியவங்க ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. திரும்ப சொல்லுங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.